இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுனால எனக்கு பொறாம. நான் விஜய் அவர்களுக்கு எதிரா ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஎம்கே, விசிகா, பிஜேபி, காங்கிரஸ் இப்படின்னு சொல்லி இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த கட்சிகளையுமே அ விஜய் அவர்களுக்கு எதிரா ஒரு கூட்டணி திரட்டலாம்னு சொல்லி நான் எல்லா இதுக்கும் தேடி போனேன். அது மாரி விஜய் அவர்கள் சிஎம் ஆனால என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. எனக்கு பெரிய ஒரு வயித்தெரிச்சல், ஒரு மனக்குழப்பம். திரும்பவும் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருமோங்கிற மாரிலாம் இருந்தேன். அப்படிங்கிற மாரி இப்ப சோசியல் மீடியால ரஜினிகாந்த் அவர்கள் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. ரஜினிகாந்த் அதான் அ ரஜினிகாந்த் பேரரசு சொன்ன மாரிதான். சென்னையில மழை பெஞ்சா ரஜினிட்ட கேட்பாங்க, ஏன் மழை பெஞ்சுன்னு. மழை பெய்யலன்னா ஏன் ரஜினிட்ட மழை பெய்யலன்னு கேட்பாங்கங்கிற மாரி, இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா, டிவிகே ஃபேன்ஸ் இல்ல விஜய் ஃபேன்ஸ் ரஜினிகாந்த் அவர்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் பொறாம, அதனாலதான் வரல அப்படிங்கிற மாரி. இப்ப அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு 10:30 மணி கிட்ட ரஜினிகாந்த் அவர்களே பிரஸ் பீப்புளுக்கு ஒரு லைவ்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. அது என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டான வீடியோ தான் அந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களே பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுனால எனக்கு ஏதோ இது அது மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு நான் தான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கும் சிஎம் சார் ஸ்டாலின் சார் அவங்களுக்குமே முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சார் அவங்களுக்குமே ஒரு 40 ஆண்டு கால பந்தம் இருக்கு. அப்படிங்கிறப்ப எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிறது கொள்கை கோட்பாடெல்லாம் தாண்டி ஒரு பக்கா ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களே கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இது எடப்பாடி பழனிசாமி அவர்களே எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அவங்களே கஷ்டப்படுறாங்க. ஸ்டாலின் தோத்தாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப நான் ஒரு சாதாரண மனிதன், என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப நான் அவரை மரியாதை நிமிஷமா அதெல்லாம் ஒண்ணும் நீங்க இதை பத்தி வருத்தப்படாதீங்க, நான் உங்க கூட ஒரு நண்பனா நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லாம ஒரு 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 எங்க 2 பேத்துக்குள்ள இருந்த ஒரு மீட்டிங் ஒரு பக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங் அவ்வளவுதான். அதனால நாங்க 2 பேரும் மீட் பண்ண போயிருந்தோம். நான் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். பார்த்து பேசிட்டு வந்தேன். இதுக்கிடையில ஏடிஎம்கே டிஎம்கே அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தரங்கட்டால் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டா அந்த வேர்டை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதை பத்தி சிஎம் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா எம்ஜிஆர், என்டிஆர் இவங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய மார்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 35% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சென்ட்ரல்ல பிஜேபி இருக்கிறாங்க, ஸ்டேட்ல ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற மாதிரியான ஒரு மகா சாம்ராஜ்யத்தை எதிர்த்து தனியா ஒரு ஒரு ஆரம்பிச்ச ஒரு 2 வருஷத்துல இப்ப ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியா ஒரு தனி கட்சியா ஒரு 108 சீட்டு கிட்ட வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஆச்சரியம். அதே நேரத்துல ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க திரைத்துறையை சேர்ந்தவங்க. அவங்க ஜெயிச்சதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கும் விஜய் சார் விஜய்க்கு அவங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். ஒரு ஒரு ஜென்ரேஷனே எனக்கு அவங்களுக்கு ஒரு வேரி ஆகுது. அப்படிங்கிறப்ப நான் அவங்கள பார்த்து பொறாம டெஃபினட்டா எனக்கு கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க அவங்களோட பாத்து நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அதை அவங்க இது பண்ண ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். இந்த மாற்றத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப புதிய மாற்றத்துக்காக இதே நேரத்துல விஜய் அவர்களோட மக்கள்லாம் ஒரு 60 ஆண்டு காலமா திராவிட கட்சிகளுக்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஒரு புதுசா ஒருத்தர் வராரு அப்படிங்கிறப்ப இதே நேரத்துல இளைஞர்கள், ஃபேமிலி, அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா கிரேஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் அவர்கள் ஒரு சிஎம் ஆகிருச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டா ஒன் பை ஒன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொரு பக்கம் என்னன்னா டிவிகேவோட ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அவங்க நீங்க என்ன மாதிரியான தவறுகள் பண்ணாலுமே அது விஜய் அவர்களை தான் பாதிக்கும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் மக்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 2 வருஷத்துக்காவது அவங்களுக்கு டைம் கொடுத்துடணும் நம்ம. ஏன்னா ரொம்ப ஒரு புதுசா ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. புது புது ஆட்கள் உள்ள வந்திருக்காங்க. புது புது எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே அவங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அவங்க ஒரு பேஸ்மெண்ட்டை கரெக்டா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம அவங்கள கொஸ்டின் பண்ணக்கூடாது. மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாங்க. இந்த பிரஸ் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா, சார் நீங்க வந்திருந்தா ஜெயிச்சிருப்ப நினைக்கிறீங்களா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்திருந்தா கண்டிப்பா 2001ல வந்திருந்தோம் நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. 100% ஜெயிச்சிருப்போம். நீங்க உங்க ரசிகர்களுக்கு என்ன சொல்ற விரும்புறீங்க? நீங்க உங்க ரசிகர்களை வேற மாதிரி ஒரு இதுக்கு கட்டமைக்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப, இல்ல நம்ம ஒண்ணுமே சொல்றது கிடையாது. நம்ம அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பக்கத்துக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு. ஏன் வரல? எதனால? அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேஜுக்கு நம்ம தெளிவான விளக்கம் கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப, என்னோட ரசிகர்கள் யார் எந்த ஒரு பார்ட்டி அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த பார்ட்டி அவங்க ஃபாலோ பண்ணட்டும். அதுல பொறுப்பு வகிக்கட்டும். என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். தப்பு கிடையாது. நம்ம அதுல இது பண்றது கிடையாது.
சார் நீங்க வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு. நீங்க வராதத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏன் வரல? அப்படிங்கிற மாரி கேட்டா, நான் தெளிவா சொல்லிட்டோம்ல. நமக்கு அது நமக்கு வந்து சினிமானா இப்போ சப்போஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, நான் அப்ப சடனா அப்படியே குயிட் பண்ணிட்டு நான் சினிமா விட்டு வேணான்னு இது பண்ணிடலாம். வெளிய போயிரலாம். அது வந்து யாருக்குமே பெரிய நஷ்டம் இருக்காது. புரொடியூசர் மட்டும் தான். அத நான் என்னால மேனேஜ் பண்ணிற முடியும். புரொடியூசருக்கு மட்டும் தான் பண ரீதியா பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அத என்னால இது பண்ணிற முடியும். ஆனா சிஎம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம நம்பி வந்தவங்க இருக்காங்க. இந்த நேரத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, நம்ம அது பண்ண முடியாது. அதனால நான் அப்படியே எனக்கு அரசியல் வேண்டாம். சினிமா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி வெளிய வந்துட்டேன். சினிமாவுமே எனக்கு என்னோட சாய்ஸ் தான். அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லாம சொல்றாங்க. இன்னொன்னு அ விஜய் அவர்கள பார்த்து பொறாம அப்படிங்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இப்ப சப்போஸ் கமல் சார் வந்து சிஎம் ஆயிருந்தா கூட எனக்கு பொறாம வந்திருக்குமோ என்னமோன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து மாத்தி மாத்தி ஒரு ஃபன் இருக்கும்ல. இல்ல எந்த ஒரு இது பார்த்தா எந்த ஒரு இதுலனாலுமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கமலஹாசன் அவங்கள லைட்டா ஒரு ஒரு சின்னதா ஒரு ஃபன்னியா ஒரு பஞ்ச் பண்றது வழக்கம்ல. அது மாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உடனே இவங்க வந்து, "சார் இங்க பார்த்தீங்களா, நீங்க சிஎம் ஆச்சுன்னா எனக்கு பொறாம வரும்ன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்றாரு" அப்படின்னு சொல்லி மதுரையில வச்சு ஏர்போர்ட்ல அவங்க கேட்டிருக்காங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே ஃபன்னா சொல்றாரு. எங்களுக்குள்ள போட்டி இருக்கே தவிர பொறாம 2 பேருக்குமே கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற மாரி கமல் சார் கிளாரிஃபிகேஷன் குடுத்தாங்க. இந்த இதுலயுமே சில விஷயங்கள வந்து ரொம்ப டீகோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா, நான் இப்ப ஒரு 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 முந்தா நேத்து வந்து பெங்களூருக்கு ஷூட்டிங் போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்ப, அ இந்த மாரி யார் வருவாங்களா? பிரஸ் பீப்பிள் இந்த மாரி ரூமர்ஸ் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம கிளாரிஃபிகேஷன் குடுத்துரலாம். அங்க வச்சே ஒரு சின்னதா ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிறலாம் அப்படிங்கிற மாரி இருந்தேன். பிரஸ் பீப்பிள் யாரும் இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போறப்ப, அவங்க மீடியா பீப்பிளே இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபோன வச்சுக்கிட்டு என்ட்ட ஒரு வீடியோ எடுத்தாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். சார் விஜய் சார் சிஎம் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னாங்க. நான் அத பத்தி ஒண்ணுமே நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். அத பார்த்துட்டு இவருக்கு வந்து பொறாம. அதனால தான் பதில் சொல்லல அப்படிங்கிறாங்க. அவங்க பிரஸ் பீப்பிளே கிடையாது. சும்மா ஒரு ஃபோன வச்சுட்டு எடுத்தாங்க. அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்லி, ரொம்ப தெளிவான விளக்கத்த தான் ரஜினிகாந்த் அவர்கள் குடுக்குறாங்க. இன்னொன்னு பதவியேற்பு விழாக்கு நீங்க ஏன் வரல? ஏன்னா பதவியேற்பு விழா வந்து விஜய் அவர்கள் வந்து பர்சனலா உங்கள இன்வைட் பண்ணதாவும், அதுக்கு நீங்க வரல அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கே. அது ஏன் அப்படின்னப்ப, நான் இதுவரைக்கும் எந்த பதவி அவங்க வந்து கூப்பிட்டாங்களா, கூப்பிடலையாங்கிறத பத்தி ரஜினிகாந்த் அவர்கள் எதுவுமே சொல்லல. ஆனா நான் எந்த பதவியேற்பு விழாவுக்கும் போறது கிடையாது. கருணாநிதி அவர்களோட பதவியேற்பு விழா 96ல கூட அந்த டைம்ல நான் ஃபாரின்ல இருந்தேன். ஃபாரின்லாம் போயிட்டு வந்து பதவியெல்லாம் ஏத்து முடிச்சதுக்கு முதல்வரெல்லாம் கலைஞர் சார் ஆயிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்னைய பார்த்து, "என்னப்பா நீ வரியா? நான் வந்து உன்னைய பார்க்கணுமாப்பா?" அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. "ஐயா, ஐயா நீங்க இருங்க நான் வந்து உங்கள பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி, நான் போய் அவங்கள பார்த்து விஷ் பண்ணிட்டு, அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்தேன். மத்தபடி எந்த ஒரு பதவியேற்பு விழாவுக்கும் நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அந்த வந்து எனக்கு பெர்சனல் இன்விடேஷன் வந்துச்சா வரலையான்னு தெரியல. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏன் வந்து சிஎம்மா விஜய் அவர்கள சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு பொக்கேய தூக்கிட்டு போய் அவங்கள போய் பார்க்கல அப்படின்னு கேட்கறாங்க. ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல இருந்து போயிட்டாங்க. அப்புறம் கமலஹாசன் போய் பார்த்திருக்காங்க. டைரக்டர் விக்ரமனும் அவங்க பையனோட போய் பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் போய் பார்க்க ரெடியா இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாருமே சினிமா ரீதியான ஒரு ஒரு கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க. கமலஹாசன் கூட 6 விதமான கோரிக்கைகள் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதே மாரி விக்ரமன் அவர்களுமே ஒரு 6 விதமான கோரிக்கைகள் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்ப நானும் ஒரு சம்பிரதாயத்துக்கு அவர பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் என்னால இது பண்ண முடியாது. அது எதுக்கு அந்த இதுல எனக்கு கிடையாது. பட் விஜய் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நல்லா உங்களோட கடமைய பண்ணுங்க. வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி சொல்லிச்சிருக்காங்க. இப்போ அந்த பிரஸ் மீட் பார்க்கிறப்பவே தெளிவா தெரியுது. இத வந்து சும்மா அதுக்கு சொல்ல ஒரு இந்த வாசகர்களுக்கு தீனி போடுற மாரி ஒரு ஒரு ஏதாவது ஒரு கிறிஸ்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒண்ணு எழுதி விட்டோம்னா, அடுத்து கொஞ்ச நாளைக்கு இது வந்து ஒரு ட்ரெண்டிங் நியூஸா போகுங்கிற மாரி கிளப்பி விட்ட மாரி தான் இருக்கே தவிர, அவர் தெளிவா சொல்றாரு. நான் போய் ஸ்டாலின் சார சந்திக்க போனது வந்து ஒரு நட்பு ரீதியா. ஏன் முதல்வர் அவர்களே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இஷ்டத்துக்கு திமுகவ சாடி, முதல்வர சாடி எல்லாம் பண்ணிட்டு பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு நட்பு ரீதியா சந்திக்கிறப்ப, அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. நான் வந்து இனிமே அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லன்னு சொல்லி தனியா விலகுன ஒருத்தர் வந்து போய் ஸ்டாலின் அவர்கள சந்திச்சா என்ன தப்பு? அப்படிங்கிற மாரி தான். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியலுக்குள்ளேயே கொள்கை கோட்பாட தாண்டி ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு அரசியலே இல்ல. நான் வெளிய வந்துட்டேன். நான் போய் இதுல சந்திச்சா என்ன? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து ஆல்ரெடி விஜய் அவர்கள பத்தி ஒரு கொஸ்டின் இந்த மாரி கிளம்புனப்பவே, ரஜினிகாந்த் வந்து லால் சலாமோட ஆடியோ லான்ச்லயே கிளாரிஃபிகேஷன் குடுத்திருப்பாங்க. நான் வந்து இந்த காக்கா, கழுகுன்னு சொன்ன கதை வந்து அது தனிப்பட்ட கதை. இத வந்து நீங்க விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணி கிடையவே கிடையாது. விஜய் அவர என்னோட கம்பேர் பண்றதும், என்ன வந்து விஜய் அவர்கள கம்பேர் பண்றதும் 2 பேரோட அது அவங்களோட பாத்துக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை. அவங்க ஒரு பாத்துல போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நான் ஒரு பாத்துல போயிருக்கேன். தயவு செய்து அதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி அவங்க தெளிவா குடுத்துட்டாங்க.
இது சும்மா அந்த ஃபேன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு கன்டென்ட் இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் ஒரு ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கறதுனால பண்றது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பேரரசு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. விஜய் சாருக்கு ரஜினி சாருக்கு வந்து ஒரு கெட்ட ராசி இருக்கு. ரஜினி சார்ட்ட தான் கேள்வி கேட்பாங்க. சென்னையில மழை பெஞ்சுச்சு அப்படின்னா. அதுக்கு யாரு முதலமைச்சரா இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம் கேட்க மாட்டாங்க. சார் மழை பெஞ்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ரஜினி சார் அத பத்தி பதில் சொல்லல அப்படின்னா, ஏன் ரஜினி சார் இன்னும் மழை பெஞ்சத பத்தி பதில் சொல்லவே இல்ல? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப ரஜினி சாரோட ராசி அது. எதுனாலும் ரஜினி சார்ட்ட போய் இது பண்ணாதான் அது கொஞ்சம் அந்த நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போகும் அப்படிங்கிறனால அது பண்றது வழக்கம். இது வந்து காலங்காலம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேரரசு அவர்களே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அது உண்மதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாழ்த்து தெரிவிக்கிறதுன்னு ஆல்ரெடி எக்ஸ் தளத்திலேயே அவங்க 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 வந்து சிஎம்மா இது பண்ண உடனே எக்ஸ் தளத்திலேயே நான் வாழ்த்து தெரிவிச்சுட்டேன். அப்படிங்கிறப்ப திரும்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா அவங்களோட இத குடுத்தாங்க. இதுக்கப்புறமாவது இது மாறுமா இல்லையான்னு தெரியல. ஆனா அவங்க தெளிவா அவங்களோட ஸ்டாண்ட் இதான். நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நான் இதான். நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பார்க்க போனேன். விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் நல்லா அவங்களோட அரசியல் பயணத்த நல்லா பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க இன்னைக்கு குடுத்த அந்த கிளாரிஃபிகேஷன்ல இருக்குது. தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல சும்மா ஃபேன்ஸ் ஏதாவது பண்ணணும் வேணா பண்ணலாமே தவிர, மத்தபடி இதுல எந்த இதுவுமே கிடையாது. இதுல அவங்க வந்து அவங்க தனிப்பட்ட சினிமா வாழ்க்கைய நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அவங்களோட கேரியர் தனியா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட கேரியர் தனியா ஜோன்ல போய்க்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்தது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.